இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அத சொல்லலாம் பார்க்க போறோம். நீ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குறிப்பாக மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து 22ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவியது. இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை ஒட்டிய வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகரும். இதன் காரணமாக 23ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். 24ஆம் தேதி கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 24ஆம் தேதி அன்று வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 25ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 26ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். இனி வருகின்ற நாட்களில் படிப்படியாக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக அதிகாலை, மாலை மற்றும் இரவு நேரத்தில் பகுதியாக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 24ஆம் தேதி வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 25ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 26ஆம் தேதி எச்சரிக்கை ஏதுமில்லை. வங்கக்கடல் பகுதிகளில் 23ஆம் தேதி ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 24ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே
55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 26ஆம் தேதி எச்சரிக்கை ஏதுமில்லை. அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை. வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை, திருச்சிராப்பள்ளி சிறுகமணி கேவிகே ஏடபிள்யூஎஸ், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் ஏடபிள்யூஎஸ், புதுக்கோட்டை மாவட்டம் இலும்பூர், திருச்சிராப்பள்ளி கோட்டாப்பட்டு தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்முகுட்டாப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் மீமீசல், திருச்சிராப்பள்ளி வத்தலை அணைக்கட்டு, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர், பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஏடபிள்யூஎஸ், சேலம் மாவட்டம் டேனிஸ்பேட்டை, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், திருச்சிராப்பள்ளி பொன்னையார் அணை, கரூர் மாவட்டம் மாயனூர், கரூர் மாவட்டம் கடவூர், புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் கேவிகே ஏடபிள்யூஎஸ், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயின்குடி தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருச்சிராப்பள்ளி கள்ளக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் கிளானியல், கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஏடபிள்யூஎஸ், திருச்சிராப்பள்ளி தேவிமங்கலம், திருச்சிராப்பள்ளி புல்லம்பாடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஏஆர்ஜி, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கேவிகே ஏடபிள்யூஎஸ், விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியாறு, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை, திருச்சிராப்பள்ளி தென்பரநாடு, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏஆர்ஜி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், மதுரை மாவட்டம் திருமங்கலம், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, அரியலூர் மாவட்டம் உருவாடி, கரூர் மாவட்டம் தோகமலை, தருமபுரி மாவட்டம் தருமபுரி, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடை அணை, மதுரை மாவட்டம் கல்லந்திரி, திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி ஏஆர்ஜி, அரியலூர் மாவட்டம் அரியலூர் ஏடபிள்யூஎஸ், திருச்சிராப்பள்ளி துறையூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது பொழிய வாய்ப்புள்ளது. குறிப்பாக 24ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 25ஆம் தேதியும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழையானது பெய்ய வாய்ப்புள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.